மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றும் கோவையில் பெரியாரனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் DAR திருமண மண்டபத்தில் மார்ச் 1 மாலை 5 மணிக்கு தபேதிக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன், புலவர் செந்திலைனா கௌதமன், யூடியூப் ரூட்டஸ் மைனர், அதர்மம் மனோஜ், இந்திரகுமார் தேரடி, பேரலை மில்டன், அரண்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று அவர் வீட்டுக்கு முன்னாடி நடந்த கலைபுரத்தை பார்த்திருப்பீங்க. காவல்துறைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், அவர் வீட்டில் இருந்த காவலாளி, அப்புறம் இன்னொருத்தர் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர், அவங்களுக்கு இடையே நடந்த தள்ளுமுள்ளு, அவருடைய மனைவி மன்னிப்பு கேட்டது, இப்படி பெரிய ஒரு கலைபுரம் நடந்ததை பார்க்க முடிஞ்சது. சீமான் ஒரு வழக்குல ஆஜராகணும், அதுல அவர் ஆஜராகலை அப்படின்னு ஒரு நோட்டீஸ் ஓட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் இது எல்லாமே நடக்குது. இது தொடர்பாக அப்புறம் சீமான்கிட்ட பேசும்பொழுது, இந்த ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தின் மூலமாக சீமானை அசிங்கப்படுத்த தமிழ்நாடு அரசு முயற்சிக்குது, குறிப்பாக திமுக அரசு முயற்சிக்குதுன்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி பேசுறாங்க. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. முதல்ல சீமானனுடைய சார்ஜ் அப்படின்றது, நான் எங்க போறேன், நீங்க கூப்பிட்டா நான் பார்க்க போறேன், பேச போறேன், நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர், நான் எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கேன், இங்கதானே இருக்கேன், எப்போ கூப்பிட்டீங்களோ நான் பார்க்க போறேன், அதுக்குள்ள எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய டிராமா கிரியேட் பண்றீங்க, இது வழியா உங்களை என்ன அசிங்கப்படுத்தணும், நான் பெரியார பேசுறேன், அவங்கள பேசுறேன், உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக நான் எதிரில் இருக்கேன், உங்களை அப்படி என்னால ஜெயிக்க முடியல, நான் அசிங்கப்படுத்தி பார்க்கலான்னு பாக்குறீங்க, பண்ணுங்க அப்படின்னு சீமான் சொல்றாரு. சீமானினுடைய இந்த சார்ஜ் எப்படி பார்க்கலாம்? சீமானுடைய இந்த விளக்கத்துல ஒரு முக்கியமா சொல்ல வர்றது, இந்த வழக்கு 2011-12 அந்த ஆண்டுல விஜயலட்சுமி புகார் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக ஆட்சியில எல்லாம் என்னை யாரும் தொந்தரவு பண்ணல, திமுக ஆட்சியில் தான் இந்த வழக்கின் மூலமாக என்னை பழிவாங்க நினைக்கிறார்கள் அப்படின்னு அசிங்கப்படுத்த நினைக்கிறாருன்னு சொல்றாரு. ஏன் அதிமுக ஆட்சியில் இந்த வழக்கு துரிதம் எடுக்கவில்லை, விசாரணை ஏன் நடக்கலை அப்படின்னு சொன்னா, சீமான் அப்போது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி ஈழத்தாய் அப்படின்ற பட்டத்தை ஜெயலலிதா கொடுக்குறாரு. எந்த ஜெயலலிதாவுக்கு? விடுதலை புலி பிரபாகரனை பிடிச்சிட்டு தூக்கில போடணும், போர் நடந்தால் மக்கள் சாகத்தானே செய்வார்கள், இப்படியெல்லாம் பேசிய ஜெயலலிதாவுக்கு இவர் ஈழத்தாயின்னு பட்டம் கொடுக்கிறாரு. அப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்துல விஜயலட்சுமி கொடுக்கப்பட்ட வழக்குல இவர் அதிமுகவுக்கு ஜால்ரா அடிச்சதுனால போலீஸு அரசு எல்லாமே இவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. இவர் விஜயலட்சுமியை மிரட்டி அந்த புகாரை வாபஸ் பெற வைக்கிறார். இது அப்ப விஜயலட்சுமியே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா தனியா இருக்கிறாங்க, ஒரு பெண் என்ன செய்ய முடியும், நடிகையா இருந்தாலும் அவங்க ரொம்ப பிரபலமான நடிகை இல்லை, கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. இங்கே ஜெயலலிதா கவர்மெண்ட் சீமானுக்கு ஆதரவாக இருக்குது, அப்புறம் எடப்பாடி கவர்மெண்ட்டும் ஆதரவாக இருக்குது. இந்த காரணங்கள்னால அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, நிர்பயா கேஸுக்கு பிறகே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு பாலியல் வழக்கில் புகார் கொடுக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண் அவங்களே அந்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணாலும் கூட போலீஸ் அதை விசாரித்து உரிய விசாரணையை நடத்த வேண்டும், நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும், இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த வழக்கு நம்ம உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி இளந்தரையின் முன்னாடி போகும்போது அவரும் இதை கோட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, இதில் இந்த வழக்கில் நிறைய ஆதாரங்கள் இருக்கு, ரொம்ப சீரியஸான பிரச்சனை, இதை எப்படி அவங்களே வித்ட்ரா பண்ணியிருந்தாலும் போலீஸு 3 மாதங்களுக்குள் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. அதனால திமுகவுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது உயர் நீதிமன்றத்தின் மூலமாக போடப்பட்ட உத்தரவு. அப்போ அதன் பிறகு தமிழக அந்த வளசரவாக்கம் போலீஸ் என்ன செய்யறாங்க, பெங்களூர்ல போய் விஜயலட்சுமியை பார்த்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்த ஆதாரங்கள் இதெல்லாம் வீடியோ வாக்கு மூலம் இதெல்லாம் எடுத்துட்டு வாராங்க. இப்போ அதற்கு அடுத்த கட்டமாக சீமானை விசாரிக்கணும். அதுக்கு தான் நேற்று நீலாங்கரை அவங்க மாளிகையில் போய் அந்த சம்மனை ஒட்டிட்டு வாராங்க. ஒட்டின கையோட சீமானுடைய தம்பி ஒருத்தரை கிழிச்சு போடுறாரு. அது கிழிச்சு சுக்குநூறா கிழிக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு கயல்வெளி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, நான் தான் கிழிக்க சொன்னேன். எதுக்கு கிழிக்க சொன்னேன்னா படிக்கிறதுக்கு கிழிக்க சொன்னேன். சம்மனோட நோக்கம்ன்றது படிக்கிறதுக்கு தான். அவங்க காவல்துறை தரப்புல என்ன சொல்ல வராங்களோ அதில் சம்மன்ல கொடுப்பாங்க, நாங்கள் படிச்சுட்டு அடுத்து என்ன விஷயம் பண்ணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். அது எதுக்கு ஒட்டிட்டு போனா கிழிச்சு தான் படிக்க முடியுன்றது கல்வியினுடைய. ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சம்மன் கொடுக்கும்போது சீமான் அதை முறையா மதிக்கிறது இல்லை. அதனால இது ஒட்டிட்டா இவங்களுக்கு லீகலா அது ஒரு டாக்குமெண்ட். இப்ப கயல்வெளி இதை வாங்கிட்டு நாளைக்கு வாங்கலைன்னு சொல்லிட்டா
நான் கையெழுத்தே போடலை, என் கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டா, இப்படிலாம் சொல்லக்கூடியவங்க தான் நாம் தமிழர்கள். அதனால வந்து போலீஸ் வந்து ஒரு ரெக்கார்டுக்காக வந்து இதை வந்து ஒட்டுறதை வந்து செய்கிறாங்க. இப்போ இந்த ஒற்றை சம்மனை ஒட்டிய வேகத்திலேயே வந்து கயல்வெளி வந்து கிழிக்க சொல்கிறாங்க. கிழிக்க சொன்ன எது கிழிக்க சொல்கிறாங்கன்னா, படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னேன்னா, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவர் சல்லி சல்லியாக கிழிச்சு வந்து கீழே போடுறாரு. படிக்கிறதுக்காக கிழிக்கிறதா இருந்தால் ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுத்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை கிழிச்சிருக்கணும். இப்படி எதுவும் வந்து நடக்கலை. அவன் பொய் சொல்கிறாங்கன்ற கண்டிப்பாக பச்சை பொய் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சம்மனை ஒட்டி வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்துவது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு. இந்த விவகாரத்தில் வந்து அவமானப்படுத்தப்பட்டது, கொடுமைப்படுத்தப்பட்டது வந்து விஜயலட்சுமி. அப்போ ஒரு பெண்ணாக இருந்தும் கூட இவங்க விஜயலட்சுமியின் பக்கம் இருக்கக்கூடிய நீதியை வந்து புரிந்து கொள்ளாமல் 35 லட்சம் வாக்கு வாங்கினவர், மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றவர், எதற்கும் வந்து நேர்மையான தலைவர், உன்னுடைய நேர்மை தான் வந்து விஜயலட்சுமி கொடுத்த புகார்லே வந்து தெரியுது. நம்ப வைத்து ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றி உறவு வைத்து கருக்கலைப்பு எல்லாம் செய்ய வைத்து இப்படி பண்ணிடுறது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா? இது வந்து ஒரு நேர்மையான தலைவர் செய்யக்கூடிய ஒரு வேலையா? அப்போ சீமான் வந்து தன்னை வந்து ஒரு அதிபராக கருதி கொள்கிறார், தமிழ்நாட்டினுடைய அதிபர். அவர் எங்க போனாலும் அவருடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், பேசக்கூடிய துனியா இருக்கட்டும், வார்த்தைகளா இருக்கட்டும், இது எல்லாமே நாகரிகமா கண்ணியமாலாம் வந்து இருக்காது. ஒரு தேர்ட் ரேட்டு வந்து அரசியல்வாதி வந்து மேடைகளில் வந்து எப்படி பேசுவாங்களோ பச்சை பச்சையா, அப்படிதான் இவர் வந்து பேசுறாரு. தன்னுடைய தம்பிகளையும் அப்படி பழக்கி வச்சிருக்கிறாரு. எதனால அப்படி சொல்றீங்க? தம்பி அப்படி பழக்கி வச்சிருக்காரு? ஏன் பழக்கி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு போலீஸ்னா ஒரு பயமே இல்லை பாத்தீங்களா அவங்களுக்கு. இப்ப சாதாரண மக்கள் எல்லாரும் போலீஸ், நீங்களே எப்படி சொல்லலாமா போலீஸை பார்த்து பயப்படணும்? ஆமா, அதுதான் வந்து நிதர்சனங்க. இப்ப சட்டப்படி போலீஸ் நடந்து கொள்ளணும். போலீஸ் எந்திரமே மக்களை ஒடுக்குவதற்காக ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு எந்திரம் தான். ஆனா அந்த போலீஸ் வந்து இப்ப இவர் நம்ம திருச்சி இவர் இருக்காரு வருண்குமார், அவருக்கே இவங்க எவ்வளவு குடைச்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்பியே இவங்க வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இவங்க அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து என்ன வேணா பேசலாம், யாரை வேணாலும் பேசலாம், பெரியார் அவதூறெல்லாம் வந்து பேசலாம். ஆனா அவரை வந்து திமுக அரசு ஏன் கைது செய்யாம இருக்குன்னா, கைது செய்வதன் மூலமாக அவர் வந்து தன்னை தியாகியாகி பெரிய ஆளாயிருவாரு அப்படின்றதுனால விட்டு வச்சிருக்காங்க. இது தெரிந்த சீமான் வேண்டுமென்றே வந்து அதை வந்து அந்த எல்லையை மீறி வந்து முடிஞ்சா என்ன கைது பண்ணிப்பாரு, நானும் அப்படிதான் ஜீப்ல ஏறுறேன் அப்படின்ற முறையில பேசுறாரு. வருண் ஐபிஎஸ் வந்து அது மாதிரி வந்து பேசுறாரு. யாரும் எதை பத்தியும் வந்து பயப்படுறதில்ல. தம்பிகளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சீமானை பார்த்து போலீஸே நடுங்குது, அதனால நம்ம ஆட்சி வந்து நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்ம ஆட்சி தான் வந்து நடக்குது. அப்ப சீமான் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் செக்யூரிட்டியும் கூட என்ன நினைக்கிறாங்க, அது எப்படி நம்ம அதிபரோட மாளிகைக்கு வந்து ஒரு போலீஸ் வர முடியும், எப்படி உள்ள வந்து விசாரிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பிரமையில தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. இதுதான் நீங்க நடந்த தள்ளுமுள்ள வச்சு சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. இல்லைன்னா நீங்க ஒரு போலீஸ் வந்து ஒட்டிட்டு போறாங்க, ஒட்டின உடனே யாராவது கிழிப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் கைவெளி தான் சொல்றாங்க, நான் தான் கிளிக்க சொன்னேன் அப்படின்னு. அதுதான் அதிபர் ஆட்சி நடக்குதுன்ற அந்த அவங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அந்த இது எப்படி வரும்? அதான் இவங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுங்க, சீமானை வந்து திமுக அரசு கைது செய்யாது, எந்த விதத்துல வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. வழக்கு வேணா போடுவாங்களே தவிர கைது பண்ண மாட்டாங்க. இது நல்லா வந்து தெரியும். அதனால இந்த கேம் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா ஆடுறதோ இதன் மூலம் வந்து தங்களை வந்து ஒரு பெரிய வீரர்களாக, போலீஸுக்கு அஞ்சாத ஒரு படை போல, ஏற்கனவே நெய்தல் படையெல்லாம் கட்டுறோன்னு சொன்னது மாதிரி வந்து அப்படி ஒரு சித்திரத்தை உருவாக்க வந்து விரும்புறாங்க. இதுதான் நேற்றைய தள்ளுமுள்ளுக்கு வந்து காரணம். மற்றபடி ஒரு சாதாரண வீட்டில் போய் சம்மன் ஓட்டுவதோ போலீஸ் விசாரணைக்கு போவதோ அதெல்லாம் வந்து தினசரி வந்து ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நடக்குது. எங்கேயும் இந்த மாதிரி வந்து பிரச்சனையை பார்க்கல. ரெண்டாவது, அந்த செக்யூரிட்டி இருந்தார் இல்லையா, அந்த முன்னாள் பிஎஸ்எஃப் வீரர், அவர் வந்து ரிவால்வர் வச்சிருக்கிறாரு. அந்த ரிவால்வர் வந்து அவருடைய பர்சனல் யூஸுக்காக லைசன்ஸ் வந்து வாங்கி வந்து வச்சிருக்கிறாரு. அதை வந்து ஒரு கமர்ஷியல் யூஸுக்காக நீங்க செக்யூரிட்டி பணிக்கு போன இடத்துல வந்து நீங்க யூஸ் பண்றதே தவறு. இது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, அவர் வந்து தன்னுடைய ப்ரொஃபஷனுக்கு வந்து அதை பயன்படுத்துறாருன்னு சொன்னா அதுக்கு தனியா லைசன்ஸ் வந்து வாங்கணும். ரெண்டாவது, சீமானும் வந்து அதை போலீஸுக்கு தெரிவிக்கணும். இப்படி வந்து நாங்க வந்து பிரைவேட் செக்யூரிட்டி ஒரு துப்பாக்கியோட லைசன்ஸ் உள்ள பாதுகாவலர் நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்றத வந்து நீங்க போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா கன் வச்சிருக்கிறார் ஒரு வீட்டில் ஒருத்தர் செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை போலீஸ் இல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி செக்யூரிட்டி வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு நிறைய வந்து ப்ரொசீஜர் பிரச்சனை. அப்போ இந்த தள்ளுமுள்ளுல வந்து ஒரு கன்னை பார்த்தோன்னா போனது வந்து என்ன நடந்திருக்குதுங்க, வளசரவாக்கம் போலீஸ் ஒட்டிட்டு போறாங்க,
ஒட்டிட்டு அவங்க போன உடனே கிழிச்சிடறாங்கன்ற தகவல் வந்து இவங்களுக்கு வருது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா நீலாங்கரை போலீஸுக்கு வந்து புகார் கொடுக்குறாங்க. லீகலாவே இந்த மாதிரி ஒட்டினதை வந்து கிழிச்சிருக்கிறாங்க, நீங்க என்னன்னு வந்து விசாரிங்க. அதை விசாரிக்கிறதுக்கு 3 போலீஸ் தான் போயிருக்காங்க. அந்த காவல் ஆய்வாளரோட 2 போலீஸ் தான் வந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாது உள்ள கன் வச்சுட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு 50-100 பேர் கூட போயிருக்க வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படி போனதுல வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இப்படி பிரச்சனையாகி தான் இது வந்து நடந்திருக்குது. இது எவ்வளவு பெரிய வந்து குற்றம். நீங்க ஒரு பொது இடத்துல உங்க வேலைக்கான இடத்துல துப்பாக்கி வச்சிருக்கீங்க. துப்பாக்கியை பார்த்த உடனே இந்த 3 போலீஸோடைய நிலைமை வந்து என்ன? ஏதாவது சுட்டுட்டானா என்ன ஆகும்? அப்ப அந்த சூழலை வந்து நீங்க வந்து கணிக்க முடியாது என்ன நடக்கும் அப்படின்றது. அதனாலதான் இந்த தள்ளுமுள்ளெல்லாம் நடந்து அவங்க வந்து கைது பண்ணி கூட்டு போறாங்க. நல்ல வேளையாக அவர் உணர்ச்சி வசப்பட்டு வந்து சுடவில்லை. ஒருவேளை நம்ம அதிபரது ஆட்சி தான் நடக்குது, நம்ம வந்து பிரபாகரனுடைய தம்பி அப்படின்னு கண்ணை தூக்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன வந்து நடந்திருக்கும். இப்ப இதை ஒட்டி வந்து முன்னாள் ராணுவ வீரர் சங்கங்கள்லாம் வந்து அவர் வந்து முன்னாள் பிஎஸ்எஃப் வீரர், அவரை இது மாதிரிலாம் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இந்த துப்பாக்கி கொண்டு போனது வந்து தவறு, சட்டப்படி அவர் நடத்துங்க, இப்படி சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. மற்றபடி தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான முன்னாள் ராணுவ வீரர்கள், இந்த துணை ராணுவப்படை வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த சிவிலியன் டிஸ்பியூட்ல எங்கேயாவது சம்மந்தப்பட்டு நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? முன்னாடி வந்து சேலத்துல ஒரு ராணுவ வீரர் கொல்லப்பட்டாருன்றது வந்து அது வந்து ஒரு ஃபேமிலி பிரச்சனைனால வந்து கொல்லப்பட்டாரே தவிர, பொது வாழ்க்கையில வந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் துணை ராணுவ வீரர்கள் யாரும் எந்த பிரச்சனையும் வந்து வச்சுக்கிறது இல்லை. இங்க சீமானுடைய தம்பியாகவும் இவர் இருக்கிறாருன்றதுனாலதான் இந்த வேலைகள்லாம் வந்து நடந்திருக்குது. இப்ப இந்த விஷயத்துல நீங்க கேட்டது போல சீமான் விளக்கமா இருக்கட்டும், கயல்வெளியின் விளக்கமா இருக்கட்டும். கயல்வெளி என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிளான்டு டிராமான்றாங்க. போலீஸ் வந்து நேற்று அடிச்சது, பிரச்சனை பண்ணது, அவங்க வந்து சாரி கேட்டது, அவங்க பிளான் பண்ணி தான் வந்துருக்கு. எப்போ வந்திருந்தாலும் போலீஸ் இதை தான் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என் வீட்டு முன்னாடி ஒரு பிரச்சனை பண்ணணும், அசிங்கப்படுத்தணும், அதை ஊடகங்கள்ல காமிக்கணும். இது வந்து அவங்க டிராமா பாருங்க, சீமான் வந்து ஒரு பாலியல் வழக்குல இப்படி சிக்கியிருக்காரு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கணும்ன்றதான் போலீஸனுடைய நோக்கம். போலீஸ்ன்ற போது ஆப்வியஸா திமுகவினுடைய நோக்கம்ன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. அதுதான் நடக்கல. இதன் மூலம் என்ன சொல்றாங்க, பாலியல் கொடுமை நடக்கலைன்னு சொல்றாங்களா? விஜயலட்சுமின்னு ஒரு நாளே இல்லை, அவங்க பொய் புகாரு, அவங்க சீமானை சந்திக்கவே இல்லை அப்படி சொல்றாங்களா? அப்ப சீமான் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாரு, ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்றது கயல்வெளிக்கு தெரியும். கயல்வெளி ஒரு பெண்ணாக இருந்து கொண்டும் கூட விஜயலட்சுமி என்ற ஒரு பெண்ணினுடைய மனதை புரிந்து கொள்ளவில்லைன்னா நீங்க நேர்மையை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து யோக்கியதை இல்லை. இப்ப போலீஸ் வந்து உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தான் வந்து சம்மன் கொடுத்துருக்கு. சீமானு இதற்கு முன்னாடிலாம் பல முறை வந்து வரல, இல்லை லேட்டாக வந்தார். ஒரு முறை எல்லாம் கூட்டத்தை கூட்டிட்டு போய் போனாரு. அப்பதான் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, ஊர்ல எவ்வளவோ பொம்பளைங்க இருக்கும்போது இந்த பொம்பளை தான் உனக்கு கிடைச்சாளான்னு சொன்னாங்கலாம். இவ்வளவு கேவலமா, இதை விட என்னங்க கேவலம் வேணும்? இவர் வந்து நேர்மையான தலைவராம். இப்படிலாம் நடந்திருக்குது. அதனால வந்து சம்மன் ஓட்டுறாங்க. சரி, நீங்க சம்மன் ஓட்டின உடனே நீ என்ன பண்ணிருக்கணும், படிச்சு சீமானுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அடுத்த நாள் காலையில 11 மணி வர சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வந்து வாரீங்களா இல்லையான்றதை நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிருங்கன்னா விஷயம் வந்து முடிஞ்சிருக்க போகுது. அப்ப இதை சீனாக்குனது வந்து யாரு? சீமானுடைய கட்சி தான் இதை சீனாக்குது. இதை கிழிக்க சொன்ன வந்து கயல்வெளிக்கு வந்து சட்டம் தெரியுமா? அவங்களுக்கு என்ன தெரியும்? பிராக்டிசிங் லாயரா? ஏதோ ஆமாவோட லாயரா இருக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து இதை கிழிக்க சொல்லிட்டு, இதை கிழிப்பதன் மூலமாக நாங்க வந்து எதற்கும் பயந்தவர்கள் அல்ல, உங்கள் சம்மனெல்லாம் எங்கள் கால் தூசுக்கு வந்து சமம் அப்படின்னு காட்டுவதற்கு ஒரு கெத்து காட்டுறதுக்கு வந்து விரும்பி இருக்கிறாங்க. அது வந்து அவங்க நினைச்சது போல வந்து நடக்கல. இவங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்குற மாதிரி வந்து நடந்துருச்சு. என்னுடைய கேள்வி, இந்த டிராமாக்களின் மூலமாக, இவங்க பிரஸ் மீட் மூலமாக எதை மறைக்க விரும்புறாங்கன்னா, இந்த விஜயலட்சுமியின் பக்கம் உள்ள நியாயமும் சரி, அதுதான் விவாத பொருளாக வேண்டும், அதுதான் பேசு பொருளாக வேண்டும். அதை மாற்றுவதற்கு இவர்கள் வந்து முயற்சி பண்றாங்க. இப்போ சீமானுடைய ரியாக்ஷன் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நேத்து இது நடந்த உடனே கேட்குறாங்க, கேட்ட உடனே நான் தொடர்ந்து சொன்ன மாதிரி அசிங்கப்படுத்த ட்ரை பண்றீங்க அப்படின்றத சொல்றாரு. ரெண்டாவது, நான் எங்க போறேன், எங்க இருக்க போறேன், உங்களுக்கு தெரியாதா, நான் வந்து ஒசூர் வந்துட்டேன் உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்க ஆதரவாவீங்களா மாட்டீங்களான்னு கேட்கும்போது, முடியாது, வர முடியாதனால முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் பாத்துக்கிறேன், என்னால என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன், நான் இங்க வேலைக்கு வந்துட்டேன், நான் ஒசூர்ல இருக்கேன், கலந்தாய்வு இருக்கு, தருமபுரியில இருக்கேன், இங்க என்னோட வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன், என்னால எப்போ வர முடியுமோ அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்க்க முடியும், என்னால முடிஞ்சதை பாரு அப்படின்றத நேற்று சொல்றாரு. அவரு இதை அப்ரோச் பண்றதும் ஒரு கெத்து காட்டுற ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கா? கண்டிப்பா. சீமானை பொறுத்த வரைக்கும்
தன்னை வந்து எந்த எப்படியும் வந்து நம்மளை வந்து போலீஸ் கைது பண்ணாது, திமுக அரசு கைது பண்ணாதுன்றது சீமானுக்கு நல்லா தெரியும். அப்போ இதை தெரிந்து கொண்டு இது எந்த அளவுக்கு நம்ம வந்து கிளவராக ப்ளே பண்ண முடியும் அப்படின்றதான் சீமான் வந்து ப்ரெஸ் முன்னாடி வந்துட்டாலே, அதுவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, போலீஸ் குறித்த பிரச்சனை, அது வருண் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வரும்போதே அவர் பேசுகிறத வந்து நீங்கள் பாருங்கள். நான் எதுக்கும் பயந்தவன் இல்லை, முடிஞ்சால் என்னை கைது பண்ணிப்பாரு, என் மேலே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு, அவரு பழனி பாபா மேல உள்ள வழக்குகளை விட எனக்கு வந்து வழக்கு அதிகம், அந்த விஷயத்துல நான் அவருக்கு நான் அண்ணன் இப்படி எல்லாம் பெருமையா சொல்றாருல்ல. ஏதோ நம்மளை வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் சொல்றாரு. இவரு உயர்நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்குது, விசாரணை நடக்குது, நீங்க வந்து நேரில் ஆஜராகுங்கன்னு சொன்னா அதற்கு வருவதை விட்டு நான் வந்து கலந்தாய்வு, ஏதோ டெபாசிட் வாங்காத கட்சி தானே உங்க கட்சி. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து கலந்தாய்வுக்கு போறேன், களப்பணிக்கு போறேன், இதெல்லாம் எதுக்கு? உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கே வந்து நீங்க வந்து பல தலைமுறைக்கு ஆய்வு பண்ணாலும் வந்து உண்மை வந்து உங்களுக்கு தெரிய போறது இல்லை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து சொல்லுவதற்கு காரணம் வந்து இந்த நேரில் ஆஜராவதை வந்து எப்படி தவிர்க்கிறது, இதன் மூலம் விசாரணை வந்து எப்படி தள்ளி போடுவது, ஏன்னா இந்த விசாரணை வந்து நடந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டால் அது கண்டிப்பாக சீமானுக்கு நெகட்டிவா தான் முடியும். சில வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது விஜயலட்சுமி பக்கம் வந்து எவிடன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இது வந்து ஒரு கால் இதெல்லாம் விசாரணையெல்லாம் முடிந்தா சீமானுக்கு அதிகபட்சமாக 6 வருடம் கூட தண்டனை கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்க 6 வருஷம் தண்டனை வந்து அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நீங்க வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தும். அப்ப இந்த விசாரணை எப்படி முடக்க வேண்டும், இதை எப்படி வந்து தவிர்க்க வேண்டும், அது வந்து சீமான் முடியுமா? விசாரணை முடக்குவதற்கோ தவிர்ப்பதற்கோ முடியுமா? இவர் பிளே பண்ணாலுமே. ஆமா, அதான் இவங்க போய் உயர்நீதிமன்றம், இப்போ உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு மனு போட்டது யாரு? இவங்க. இப்ப இந்த இளந்திரையன் நீதிபதி வந்து உத்தரவு போட்டார் இல்லையா, இந்த உத்தரவே வந்து சீமான் போட்ட மனு மேலதான். சீமான் வந்து இந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு வந்து போறாரு. அப்படியா, ஏன் தள்ளுபடி பண்ணு, என்ன கேஸு, டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்த பிறகுதான் நீதிபதிக்கு புரிஞ்சிருக்கோம், இவ்வளவு விவகாரங்கள் நடந்திருக்கா, ரொம்ப சீரியஸான பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதை சொல்றாரு. அதனால சீமான் போட்ட மனு தான் இப்போ அவருக்கு வந்து வில்லனா வந்து முடிஞ்சிருக்குது. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க. இதுல இடைக்கால தடை 12 வாரத்துக்குள்ள விசாரிச்சு தரணும். ஆமா, அதுக்கு இடைக்கால தடை வந்து எங்க உயர் நீதிமன்றம் எங்கள் கருத்துக்களை வாதங்களை வந்து சரியா கேட்கல அப்படின்னு சொல்லி இவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே என்டார்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு கால் வந்து பிஜேபி லாபி இதன் மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா இது வந்து பாலியல் வழக்கு, இதுல வந்து ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உச்ச நீதிமன்றமும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இவரும் அதிபர் மனநிலையில இருக்கிறாரு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் ஒரு பெண்ணை ஏமாத்துவேன் அப்படின்னு சொல்லி. இப்ப சீமான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு குரல் கொடுத்ததா இருக்கட்டும், யார் அந்த சார்னு பேசுறதா இருக்கட்டும், எங்க போனாலும் வந்து இவர் வந்து பெண் உரிமை போராளியாக தன்னை காமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு தலைவர் என்பவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு வந்து நியாயமா நடந்துக்கணும், உண்மையா நடந்துக்கணும், ஒழுக்கமா நடந்துக்கணும், இப்படி எந்த பிரின்சிபிளும் இல்லாத ஒரு கழிசடை தான் வந்து சீமான். இப்ப இவர் அதிபர்னு சொன்னோம்னா எனக்கு ஞாபகம் வருது, பில் கிளின்டன் அதிபராக இருக்கும் பொழுது, அமெரிக்க அதிபராக இருக்கும்போது மோனிகா லெவின்ஸ்கி அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் வந்து ஒரு ஊழியர், அந்த பெண்ணிடம் வந்து இவர் தகாத முறையில் வந்து நடந்து கொண்டார் அப்படின்னு ஒரு பிரச்சனை வெளியே வந்து அது வந்து செனட் முன்னெல்லாம் வந்து விசாரிச்சு அவங்க வந்து பல கேள்விகள்லாம் கேட்டு ஓப்பனா அது பொதுமக்கள் பார்வைக்கு வந்து வருது. அமெரிக்காவில் வந்து நீங்க வந்து ஃப்ரீ செக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கருத்துக்கள் கண்ணோட்டங்கள்லாம் இருந்தாலும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து ஒழுக்கமா இருக்கணும், யோக்கியமா இருக்கணும் அப்படின்ற கருத்து இருக்கு. இப்போ ட்ரம்ப் மேலையெல்லாம் அந்த கேஸ் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அதை அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஒரு அமெரிக்க அதிபருக்கே அப்படி இருக்கும் பொழுது நீ தமிழ்நாட்டு அதிபர்னு சொல்லிக்கிற, அதுவும் நீ தமிழனுடைய பண்பாடு இதெல்லாம் வந்து உலகத்துக்குமே முன்னுதாரணமானது அப்படிலாம் வந்து சொல்ற. அப்ப அதுக்கு நீ பெரியாரை வந்து இவர் அப்படிதான் சொன்னாரு, ஒழுக்கம் கெட்டவர், இவர் வந்து பெண்களை பத்தி இப்படி பேச அப்படிலாம் நீ பேசுறன்னா அப்போ உன்னுடைய ஒழுக்கம் வந்து என்ன? நீ ஒரு பெண்ணை ஏமாத்திருக்க, அது மன்னிப்பு கேட்டிருக்கிறியா? அந்த பெண்கிட்ட நீ காலில் விழுந்து கதறினா கூட அவங்க மன்னிக்கிறதுக்கு நீ தயாரா இல்லை, ஏமாத்தி இருக்கிற, கல்யாணம் பண்ணுவேன்னு போய் சொல்லியிருக்கிற, அப்புறம் அதை விட ஒரு பணக்கார பெண் கிடைச்ச உடனே இவங்களை கைவிட்டுட்டு வந்து போயிட்ட, பல முறை கருக்கலைப்பு செய்து அவங்க உடல் நலத்துக்கு வந்து தீங்கு விளைவிச்சிருக்கிற. அப்ப இவ்வளவும் பண்ணிட்டு இவர் யோக்கியமா வந்து வாராரு, இவர் பின்னாடி வந்து பல தம்பிகளும் தங்கைகளும் இவர் ஒழுக்கமான தலைவர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே போன காளியம்மா வந்து ஒரு பெண்ணு தானே,
அவங்க திமுகவில் வந்து பெண் தலைவர்களே இல்லை, நாம் தமிழர்ல வந்து நிறைய பெண் தலைவர்கள்லாம் உருவாறாங்கன்னு சொல்றாங்களே, இந்த விஜயலட்சுமி என்ற பெண்ணுக்காக ஒரு நாளாவது குரல் கொடுத்துருக்காங்களா? குறைந்தபட்சம் கட்சி விட்டு வெளியே வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க. அவங்களை எதிர்த்து தானே பேசியிருக்காங்க. அப்போ அண்ணன் வந்து என்ன தப்பு பண்ணாலும், என்ன மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறாங்கன்னா இந்த கட்சியுடைய யோக்கியதை என்ன? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தலைவர் வந்து அவர் வந்து ஒரு மைனர் மாதிரிங்க. அவரு வந்து சின்ன வயசுல கொஞ்சம் ஜாலியா அப்படி இப்படி பண்ணிட்டாரு. அதெல்லாம் வந்து நடக்கத்தானே செய்யும். இது ஊர் உலகத்தில் நடக்காதா? இப்படி வந்து தம்பி அதாவது பெருமையா நினைக்கிறாங்க. விஜயலட்சுமி பிரச்சனையை வந்து பெருமையா நினைக்கிறாங்க. இப்படி ஒரு கட்சியே அப்படி வந்து நினைக்குது அப்படின்னு சொன்னா இது எங்க போய் முட்டிக்கிறதுன்னு நமக்கு வந்து தெரியல. ஆகவே விஜயலட்சுமிக்கு இழைக்கப்பட்ட கொடுமை, அநீதி, துன்பம் இதுதான் பேசு பொருளாக இருக்க வேண்டும். இதை வந்து மாற்றுவதற்கு தான் கயல்வெளி வந்து பிரஸ் மீட்டு, சீமான் வந்து அங்க பிரஸ் மீட்டு, என்னை திமுக பழிவாங்கு திரும்ப ஆதரவாளர்னு சொல்லியிருக்காரு. நேத்து வரமாட்டேன், முடிஞ்சது 12 சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு 6 மணிக்கு வராரு அப்படின்றது தகவலாக இருக்கு. ஆமா, அவங்க வழக்கறிஞர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, ஐயா இது வந்து பாலியல் வழக்கு, நீங்க தள்ளி போட பிரச்சனை அதிகமாகும், அதனால இப்போதைக்கு நீங்க வந்து ஆஜராகி நீங்க வலசராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா இதுல வந்து சீமான் வந்து இதுல தப்பிக்கிறது வந்து ரொம்ப பிரச்சனை. இப்போ விஜயலட்சுமியே அவங்க வாபஸ் வாங்குறதா சொன்னாலும் கூட சீமான் வந்து அதுல வந்து தப்பிக்கவே முடியாது. கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. சீமானுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா வந்து மாறுங்க. அதனாலதான் அவர் வந்து நேத்து அப்படி வந்து உதார் விட்டவர், கெத்து காமிச்சவர் இன்னைக்கு உடனடியா சரண்டர் ஆகுறதுக்கு காரணம் வந்து இந்த கேஸுடைய வந்து தன்மை. உச்சநீதிமன்றம் போனதுல கூட அவங்களுக்கு யாராவது வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க, இங்கேயே வந்து கிடைக்கிறது சிரமம் தாங்க, நீங்க வந்து ஆஜராயிருங்க அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுரிமைக்காக பேசுறவங்க, எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் விஜயலட்சுமி பக்கம் நிக்கணும். விஜயலட்சுமியினுடைய நியாயத்தை வந்து பேசணும். ஒரு கட்சியே வந்து ஒரு பெண்ணை குறிப்ப நம்ம வந்து இதை விமர்சனமா பேசுறோம். விஜயலட்சுமி ஒரு தனிநபராக தானே இவ்வளவு நாள் இந்த பிரச்சனைய அணுகியிருக்காங்க, எதிர்கொண்டிருக்கிறாங்க. முக்கியமா எவ்வளவு மிரட்டல் கால் போயிருக்கு, எவ்வளவு பேரம் பேசியிருக்காங்க, செட்டில்மெண்ட் அதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் வந்து ஒரு பெண் தாக்கு பிடித்து நிக்க முடியுமா? சீமான் முன்னாடி வந்து 1000 பேர் நிக்கிறாங்க, வழக்கறிஞர் இருக்கு, பிஜேபி இருக்குது, அவருக்கு எல்லா பலமும் இருக்குது. ஆனா எந்த பலமும் இல்லாத ஒரு ஆதரவற்ற பெண்ணாக இருக்கக்கூடிய விஜயலட்சுமியினுடைய துன்பத்தை வந்து புரிந்து கொண்டு விஜயலட்சுமியினுடைய விஷயமும் பிரச்சனையும் பேசப்பட வேண்டுமே தவிர இந்த கயல்விழி, சீமானு இவங்க டிராமா இது வந்து பேசு பொருளாகிறது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். இறுதியா ஒரு கேள்வி, சீமான் எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்துல போலீசினுடைய அராஜகம், ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் தாக்கப்படுறது, இதெல்லாம் வந்து நியாயப்படுத்தி பேசுறது எப்படி ஏத்துக்க முடியும்? அதை ஒரு ஜனநாயக ரீதியில் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. அவர் மேல வழக்கு இருக்குன்னா அதை ப்ராப்பரா நடத்துங்க. அதெல்லாம் பண்ணாம நீங்க போலீஸ் அத்துமீறதையும், சீமான் எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சீமானுக்கு கூட தனியா எதிர்த்துக்கோங்க, பட் போலீஸ் அத்துமீறத, ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் தாக்கப்படுறது எப்படி நியாயப்படுத்துறீங்கன்ற கேள்வி முன்வைக்கப்படுது. அதற்கு முடிவு அதாவதுங்க, இப்ப எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து தாக்கப்படுறாரு அப்படின்றது அவர் கன்னு வச்சிருக்கிறாருன்றதான் பிரச்சனை. அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு துப்பாக்கியை பார்த்துட்டு 3 போலீஸும் வந்து பயந்துட்டாங்க. எடுத்து உணர்ச்சி செய்யப்பட்டு அதிபர் ஆட்சியில் வந்து அதிபருக்கே ஏதாவது சுட்டுட்டாருன்னு வைங்க. அதனால வந்து இப்ப இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள், துணை ராணுவ வீரர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இவருடைய பிஎஸ்எஃப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு 2017 18லயோ. அவருக்கு வந்து ஓய்வூதிய திட்டம் வந்து கிடையாது. 2வது, இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு வந்து வேற வேலை வாய்ப்பும் வந்து அதிகம் வந்து கிடையாது. இவங்க தமிழக போலீஸ்ல வந்து 5% இவங்களுக்கு வேலைகளை ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னா, மிலிட்ரி இருக்காங்க இல்லையா, முன்னாள் இராணுவ சங்கம் வந்து அது தேவையில்லைன்ற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள், முரண்பாடுகள்லாம் வந்து இருக்குது. அப்ப முன்னாள் இராணுவ வீரர்கள், முன்னாள் துணை இராணுவ வீரர்கள் அவங்க ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு அடுத்தபடியாக அவங்களை பயன்படுத்தக்கூடிய மாதிரியான வேலைகளை வந்து அரசு கொடுப்பதற்கு வந்து யோசிக்கணும். இல்லை இது எங்க போகணும்னா, இப்ப இவங்களாவது பிரச்சனை இல்லை, இவங்கெல்லாம் நீண்ட காலம் வந்து சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. இப்ப அக்னிபாத் திட்டத்தின்படி 4 வருஷம் தான். இப்ப 4 வருஷம் வந்து துப்பாக்கி சுடுற பயிற்சி எல்லாம் போர் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவன் வந்து நாளைக்கு சீமான் கட்சியில அதுவும் சின்ன வயசு 22 வயசுல ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு தமிழ் அக்னிவீர் வந்து நேரா சீமான் கட்சியில போய் சேர்ந்தாருன்னா சேர்றதுக்கு அந்த விபரீதங்களை வந்து யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து அக்னிவீர் திட்டம் வந்து எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றது இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி நீண்ட காலம் பணியாற்றிய இராணுவ வீரர்கள், துணை இராணுவ வீரர்களுக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது ஏற்பாடுகள் செய்திருந்தா
இந்த மாதிரி அதிபர் வீட்டில் போய் அசிங்கப்பட வேண்டிய சூழல்லாம் வந்திருக்காது. இப்போ கயல்வெளி தான் கிழிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் முதன்மை குற்றவாளி அவங்க. நேத்தே அவங்க என்ன சொல்லியிருக்கணும், போலீஸ் வரும்போது கிழிக்க நான் தான் கிழிக்க சொன்னேன், என்னை கைது பண்ணிட்டு போங்க. அப்போ எதுவும் சொல்லலை. கைது பண்ணி கொண்டு போகிறதெல்லாம் சாரின்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அந்த கிழிச்ச பையனையும் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சொல்லலை. இப்போ அவங்க மேலாம் கைது பண்ணி கேஸ் போட்ட பிறகு இவங்க சைடு எல்லாம் சேஃப் ஆன பிறகு ப்ரெஸ் முன்னாடி நான் தான் கிழிக்க சொன்னேன் அப்படின்னு பெரிய வீராங்கனை போல பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்குங்க. எவ்வளவு சீப்பாக அரசு இப்போ உண்மையாக பேச வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குது. டீலிமிட்டேஷன் இருக்குது. அமித்ஷா பேசிட்டு போயிருக்கிறாரு. இதுக்கு நம்ம கல்வி நிதியை தர மறுக்கிறாங்க. அதுக்கு பயந்துட்டு தர்மேந்திர பிரதான் இங்கே வரல. ஆமாம், இப்படி 1008 பிரச்சனைகள் இருக்கும்போது தமிழக அரசியலை ஒன்றிய அரசினுடைய இந்த ஒடுக்குமுறைகள்ல இருந்து திசை திருப்புகின்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் பொலிட்டிக்ஸை சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது ஊடகங்களும் அதற்கு துணை போகுது. அந்த வகையில் பார்த்தா இது என்ன சொல்றது, இது ஒரு ஒரு வீட்டில் அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பெருச்சாளி வருது, பெருச்சாலியை நம்ம ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி பிரச்சனையாக தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப நன்றி தொடர்பு. முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.